ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மைதா மாவு வந்து 1 கிலோ, 2 முட்டை, பால், சால்ட்டு, சுகர், ஆயில், கொஞ்சம் தேவையான தண்ணி வந்து சும்மா ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து ஒரு 300 மில்லி லிட்டர் மாதிரி பால் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய முட்டையை வந்து உடைச்சு ஊற்றணும். மொத்தம் 2 முட்டையை உடைச்சு ஊற்றணும். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு yellowish கலர் கிடைக்கும். இப்போ வந்து மைதா மாவை சேர்க்கணும். நம்ம வச்சிருக்க 1 கிலோ மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு போற மாதிரி நல்லா பிசையணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஃபைனலா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீடா எடுக்க போறோம். ஸோ மாவை வந்து 4ஆ கட் பண்ணிட்டு நீ வந்து கட்டவரில் கீழே கொடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால் ஷேப்ல வந்து கிடைக்கும். இதுதான் பீடான்னு சொல்லுவாங்க. நல்லா பொசு பொசுன்னு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து ஃபுல்லா தடவணும். இப்ப நம்ம பரோட்டா வீச போறோம். 4 விரல் மேல 4 விரல் கீழே வச்சு நம்ம வீச போறோம். 4 விரல் மேல 4 விரல் கீழே. இப்ப வந்து நம்ம பரோட்டா வீசுறோம். இப்போ பரோட்டா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு நம்ம வீசணும். பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளங்கையில வச்சு நல்லா ஒரு ரவுண்டா சுத்தி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம பரோட்டா வீசிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சிருக்கோம். ஒரு கிலோ மாவுல வந்து 18 பரோட்டா செய்ய முடியும் நம்மளால. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸ்ல வந்து நம்ம பரோட்டாவை வந்து செஞ்சுக்க வேண்டியதான். ஸோ சின்னமா வேணும்னாலும் சின்னமா செய்யலாம், இல்லை பெரிய சைஸ்ல பரோட்டா வேணும்னாலும் பரோட்டா செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல போட்டு எடுத்துட்டோம்னா பரோட்டா ரெடி ஆயிரும். ஸோ அடுப்புல வந்து ஒரு
2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹீட் பண்ணணும். இருக்கு. ரொம்ப பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல்லியா இருக்கு. பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே சாப்பிடாம நம்ம வந்து கொஞ்சம் தட்டணும். தட்டினா தான் வந்து பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ 2 தட்டு தட்டிட்டோம்னா பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ஸோ பரோட்டா ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.